காலை நேர வணக்கம். திங்கட்கிழமை காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம் பாண்டவ ஜோதிட நிகழ்ச்சியினூடாக. எங்களுடைய ஜாதகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள அடிப்படையான சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்காகத்தான் இன்றும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான சிறப்பம்சமான நிறைய விடயங்களை தான் நாங்கள் இன்றும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக தர இருக்கின்றோம். வழமை போல இன்றும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் இலங்கையில் மிகவும் புகழ்பூத்த பண்டாவரை சிவஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் பிரதம குருவும் இந்தியா உட்பட பல நாடுகளில் பல பட்டங்களையும் பல சான்றிதழ்களையும் வென்ற பாண்டவ ஜோதிடத்தின் அதிபதியுமான கலாநிதி சர்மா சுவாமி அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். இன்றைய காலை பொழுதில் நாங்கள் எப்பவுமே பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் எங்களுடைய கல்வி அபிவிருத்தி மற்றும் இந்த திருமண தடையை எல்லாமே நிவர்த்தி செய்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் இதுவரும் 26ஆம் தேதி பண்டாரவளை சிவஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் நடைபெற இருக்கின்ற அந்த மிக பிரம்மாண்டமான அந்த பூஜை. இந்த பூஜைக்கு நாங்கள் நிறைய பேர் வருவாங்க. நாங்கள் வரும்போது என்ன மாதிரியான பொருட்கள் கட்டாயம் நாங்கள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் சுவாமி? பொதுவாக இந்த பூஜை எதற்காக செய்கிறோன்றது பிரதான காரியமாக இருக்கும். கடந்த காலத்தில் என்னென்னா இந்த கொரோனா நோயால் மனதால் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டாங்க. எல்லாமே பிரேக் ஆகிடுச்சு. அதனால இதிலிருந்து எல்லாம் விடுதலை, அதாவது இது ஒரு மறுவாழ்வு கிடைக்கணும் என்று சொல்லி ஒரு மன மகிழ்ச்சியோடு மன தூய்மையோடு நம்ம நினைக்கிற கர்மங்கள் எல்லாம் வெற்றியளிக்கணும் என்ற ரீதியில் இதுக்கு முதல் காரணமே என்றால் நம்ம ஆத்மாவுக்கு முதல் துளிர் விட்டு எழக்கூடிய சக்தியை தெய்வ சக்தி தான். இந்த சக்தி எழக்கூடியதான் அது ரொம்ப மாசி மகம் அமையுது. இந்த காலம் என்னென்னா சிவனுக்கும் அம்மைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் மாசி ஆரம்பிச்சிருந்தால் சிவனுக்கும் அம்மனுக்குரிய மிக புனிதமான காலமாகுது. இந்த காலத்தில் பூஜை புனஸ்காரங்கள் தான் நிறைய இருக்கணும். ஏன்னா அந்த பூஜை புனஸ்காரங்கள் தான் நம்ம ஆன்மா ரொம்ப ஒரு சந்தோஷப்படும், ரொம்ப திருப்தி அடையும். ஏண்டா அந்த சரீரத்தை விட ஆன்மா திருப்தி அடையும் கூடிய காலம் இந்த மாசி மாதத்தில் நடக்கிற பூஜை புனஸ்காரங்கள். அதனால் 27ஆம் தேதி சிவன் அடிப்படையில் வச்சு நம்ம விசாலமான பெரிய பூஜை ஒன்று நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம்னா தயார் பண்ணியிருக்கணும். அனைத்து மக்களில் உள்ள மனதில் உள்ள குறைகள் எல்லாம் நிவர்த்தியாகி அவர்களுக்கெல்லாம் சுபிட்சமான மங்களகரமான எதிர்காலம் நல்ல வருவது மறுவாழ்வு கிட்டி நல்லபடி எந்த விதமான குறை இல்லாமலுக்கு வாழணும் என்ற ரீதியில் ஏற்பாடு செய்திருக்கேன். இது அனைத்து மக்கள் கலந்துக்கலாம். முதல் காரணம் இதுக்கு கல்வி அடிப்படையாக வச்சு வர்ற மாதம் சாதாரண பரீட்சை எழுதக்கூடிய தயாராக உள்ள மாணவ மாணவிகளுக்கு மிக முக்கியமாக அமையுது இந்த பூஜை. ஏன்னா அவர்களுக்கு ரொம்பவே மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பூஜை மூலம் அவர்களுக்கு எழுதக்கூடிய பரீட்சையில் மிகப்பெரிய சித்திவாக கிடைக்கக்கூடிய பிற ஞான சக்தி கிட்ட எந்த விதமான குறை இல்லாமல் அவர்கள் கல்வியில் சிறப்பு அமையணும் என்ற ரீதியில் ஏற்பாடு செய்திருக்கோம். எனவே 26ஆம் தேதி நடைபெறக்கூடிய ஏற்பாடுகளில் மிக சிறப்பாக அமையும். இதில் எல்லாம் அனைவருமே கலந்து சிறப்பிக்கலாம். முக்கியமாக சுவாமி, அதாவது அதிகாலை 6 மணிக்கு இந்த பூஜை நடைபெறுது. அதாவது குறித்த நேரத்தில் இந்த பூஜை கண்டிப்பாக நடைபெறும். அதனால் நீங்கள் எல்லாருமே எங்களுடைய விடுதலை கண்டிப்பாக வேணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய பிரார்த்தனைகளை அந்த எதிர்வரும் 26ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் சுவாமி, நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ராகு கேது மாற்றம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாங்கள் இந்த ராகு கேது மாற்றம் பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதாவது இன்றைய நிகழ்ச்சியில் இந்த ராகு தேவையான பூஜை, இந்த ராகு வழிபாடு என்றால் என்ன, இந்த ராகு வழிபாடு எதற்காக செய்ய வேண்டும், அதை போன்ற நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு இன்றும் கூட அது முழுமையான விவரம் தெரியாது. ஸோ அதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விபரத்தையும் கூட நாங்கள் தொடர்ந்து அந்த பூஜையை பற்றி நாங்கள் பார்க்கலாம். பொதுவாகவே ராகு கேதுன்றது ஒரு உருவம் அற்றது உடலற்ற உருவம் என்று சொல்லி சிவன் அடிப்படையில் வச்சு தான் ராகு கேது ஆகும். நவக்கிரகங்கள் பொதுவாக ராகு மாதிசை என்று சொல்லி ஒரு ஆரம்பிச்சின குழந்தை பிறந்தவுடன் ராகு மாதிசை என்ற சூரிய மாதிசை, சந்திர மாத, குஜ மாதிசை எடுத்து ராகு மாதிசை. இந்த ராகு மாதிசை ஆரம்பிச்சுன்னு சொன்னால் அதுக்குள்ள கர்மங்கள் ஆரம்பிச்சிருச்சு என்று தான் சொல்லலாம். அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அந்த ராகு மாதிசை ஆரம்பிச்சிருச்சு என்றால் அதில் முன்பிறவியில் உள்ள கர்மங்களை அனுபவிக்குது என்ற ரீதியில் அமைஞ்சிடும். அதே நேரத்தில் அது கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலத்து 18 வருஷம் ராகு மாதம். இந்த 18 வருஷத்துக்கு பிறகு ஒரு குழந்தை 18 வருஷத்துக்கு பிறகு நடு ஜென்மத்தில் வரக்கூடிய வாய்ப்பு வரும். அதே போல் ஒரு 50-60 வயசுக்கு மேலே ராகு மாதம் ஆரம்பிச்சுன்னு சொன்னால் அதில் அவர் அனுபவிக்க வேண்டியதை விட டபுள் மடங்கு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். நம்முடைய ராகு மாதம் என்ற ரீதியில் எல்லா கர்மங்களும் நமக்கு நன்மை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது, அதே போல் தீமை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது.
இருக்குது. இதே போலண்டா இப்போ நீங்கள் பார்க்குற அந்த வீடியோ வந்து என்னென்னா கடந்த ராகு கேது மாற்றத்தின் மூலம் எடுக்கப்பட்ட வீடியோ வந்து பூஜை புனஸ்காரம் ராகு பூஜை ராகு மாற்றத்தில் வந்து நான் மிகப்பெரிய 6 அடி உயரமான சர்ப்பம் யாகம் வந்து நாகம் வந்து செய்து அதுக்கு உரிய பூஜைகள் செய்து அது மூலம் அதை சிவன் பாதத்தில் வச்சு யாகம் செய்து அதுக்கு மூலம் பரிகாரம் பண்ணி ஆசீர்வாதம் பெற்றால் தான் நாம் எதிர்பார்க்குறது வந்து நல்லபடியாக கிட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஏன்னாண்டா சிவன் மூலம்தான் சிவன் வந்து நாகத்தின் கருவத்தை அடக்கி ஆளக்கூடிய சக்தியை மீண்டும் அவருக்கு மறு ஜென்மம் கொடுத்த காலம் இருந்திருக்கு. இதை போல் வந்து ராகுகேது மாற்றத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பூஜை தான் அந்த பூஜை வந்து. இந்த பூஜையில் அனைவருமே நிறைய பேர் கலந்து எல்லாமே சிறப்பிச்சாங்கன்னா இன்றைக்கு வந்து ஆலயத்துக்கு வந்து கும்பிட்ற மக்கள் மாத்திரம் இல்லை, அனைத்து மக்களுக்கும் இந்த பூஜையின் மூலம் ஆசீர்வாதம் கிட்டணும். அனைத்து மக்களும் வந்து மனதில் உள்ள பீடைகள்லாம் விலகி நிறைய துன்பங்கள் துயரங்கள் நிறைய இருக்க மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. எதுலேயுமே வந்துட்டா நாம் எதிர்பார்க்குற இதுவரையும் சரிவர திருப்திகரமாக அமையலையே என்ற ரீதியில் வேதனையோடு வாழ்வாங்க இல்லையா. அப்போ இது எல்லாமே நிவர்த்தி பண்ணி ஒரு மங்களகரமான வாழ்க்கை அமையும் ரீதியில் தான் இப்படியான பூஜை புனஸ்காரங்கள் நாம் செய்து மக்களுக்காக நம்ம இதை வந்து பார்க்க விடுறோம். அதே போலன்னா இப்போ இந்த பண்டருள் ஆலயத்தை எடுத்துட்டா அம்சம் அடங்கியிருக்கின்ற எல்லா தெய்வங்களும் அங்கே அடங்கியிருக்கு. எல்லா தெய்வங்கள் வந்து ஒன்று கூடி அந்த சின்ன ஒரு ஆலயத்தில் எல்லா அம்சம் வர்ற மக்கள் எல்லாமே சந்தோஷமாக திருப்திகரமாக கும்பிடக்கூடிய வாய்ப்பு கட்டியிருக்கு அந்த ஆலயம். இதனால தான் இந்த ஆலயத்துக்கு வந்து எல்லா மக்களும் ரொம்ப ஆசையோடும் திருப்தியோடும் வந்து கும்பிடக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. நிச்சயமாக சுவாமி, நாங்கள் இந்த காணொலியில் கூட எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். பக்தர் கூட்டம் வந்து ஒரு நிரம்பி காணப்படுறாங்க இந்த ஆலயத்தில். ஏன்னா அவங்களுடைய வேண்டுதல்களுக்காக பக்தர் கூட்டம் எப்படி நிரம்பி இருக்காங்க அப்படின்றது வந்து நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சுவாமி, இந்த ராகு வழிபாடுகள் வந்து கூடுதலாக வந்து இந்த ராகு கேது வழிபாட்டில் துர்க்கை வழிபாடு வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா துர்க்கைக்கு வழிபாடு செய்யும் போது அந்த ஸ்லோகங்களை நாங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து நாங்கள் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு கேது வழிபாடின் மூலமாக வந்து நைவேத்தியம் செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய பூஜை புனஸ்காரம் வந்து செய்வாங்க. முக்கியமாக சிலவங்க வந்து இந்த பூஜைகள் வந்து தவறாக கூட செஞ்சிட்டு இருக்காங்க. ஆலயங்களில் வந்து என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படின்ட்டு கூட நிறைய பேர் வந்து தவறாக செய்திருக்கிறாங்க. இதை பற்றி ஒரு சில விளக்கம் சொல்லுங்கள் சுவாமி. பொதுவாகவே என்னென்னா ஆலயங்கள் எடுத்துட்டால் பொதுவாக எல்லா ஜோதிடம் பூரா பிழையான வழி நடத்தல் நிறையவே இருக்குது. என்னென்னா அதாவது என்னென்னா தான் சரியாக முதல்ல எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளனா ஒரு தெய்வத்துக்கு எடுத்துட்டா அந்த தெய்வத்துக்கு என்ன பரிகாரம் செய்தால் அது வந்து ஆசீர்வாதம் நமக்கு கிட்டும் என்ற இதில் தெரிஞ்சிருச்சு. பொதுவாக இப்போ நான் நிறைய பேர் என்ற கோயிலுக்கு வருவாங்கன்னா அதுக்கு வந்து நிறைய பேர் பிழையாக வழி நடத்துவாங்க. அதாவது சூரியனுக்கு வந்து செய்கிற பரிகாரத்தை வந்து சனீஸ்வரனுக்கு பண்ணிடு, இல்லை சனீஸ்வரனுக்கு பண்ணுறது செவ்வாய்க்கு பண்ணு, இப்படியான பல வந்து அறியாத வழியில் வந்து மக்களுக்கு அவங்களுக்கு தர சொல்கிறவனை வந்து பிழையாகவே சொல்லி வழி நடத்துறதுனால தெரியாத மக்கள் வந்து பிழையாகவே போயிட்டு கடவுள்கிட்ட வந்து செய்யும் பொழுது அதில் வந்து பிழையான பரிகாரங்கள்லாம் பிழையான ஆசீர்வாதம் கிட்டுமோ ஒழிய நல்லது கிட்டாது. ஆனால் அப்படின்னா வந்து ஒரு காரியம் எடுத்துகின்ற ஒரு குழந்தைக்கு வந்து நண்டா நம்ம என்ன அளவுக்கு அந்த குழந்தைக்கு நம்ம வந்து அதை வளர்த்து எடுத்து அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணுமோ என்ற ரீதியில் ஒரு தகப்பனை தெரிஞ்சு அந்த குழந்தை எப்படி வழி நடத்துகிறாரோ அதே போல தான் அந்த குழந்தை வளரும்னா. அதே போல் அந்த ஜாதகத்தை நம்ம ரீதியில் எடுத்துட்டோம்னு சொன்னால் ஆலய கிரகம் ஒரு ஜாதகத்தில் வந்து கட்டாயம் என்ன குரு பார்வை என்ற மிக பிரம்மாண்டமாக அமையணும். ஏன்னா ஒரு பெண் எடுத்துட்டு சொன்னால் அந்த பெண்ணுக்கு வந்து கல்வி எல்லாம் ஒரு பிறந்த நேரத்தில் குரு பார்வை அமைஞ்சுன்னு சொன்னால் அதில் வந்து 7 ஜென்மத்திற்கு மிகப்பெரிய பாக்கியம் அமையும் கல்வி தான். அந்த கல்வியில் அடைஞ்ச பிறகு அவள் கல்வி முடிஞ்ச பிறகு அவளுக்கு வந்து மாங்கல்ய பாக்கியம் ஒன்று கேட்டோம் இல்லையா. இந்த மாங்கல்ய பாக்கியம் கிட்டும் பொழுது கூட குரு பார்வை மிக முக்கியமாக அமையணும். இந்த குரு பார்வை அமைஞ்சால் தான் ஏண்டா பொருத்தம் பார்த்து அவர்கள் விவாகம் ஆகும் பொழுது கூட குரு பார்வை மிக முக்கியமாக இருக்கும் நம்ம பெண்ணுக்கு. அதே போல் என்னென்னா குரு பார்வை வந்து மிக முக்கியமாக இருந்தால் தான் அவள் கல்யாணம் செய்து கணவன் வீட்டுக்கு போய் கூட கணவன் மாமா மாமியார் அவங்கள இல்லோத்துட்டு அந்யோன்யம் வாழக்கூடிய வாய்ப்பு அந்த குரு பார்வை நல்லா இருந்தால்தான். அதே போல் ராகு எதுன்ற பார்வையும் நல்லதாக அமையும். இது எல்லாமே இல்லாமல் வந்து நம்ம கல்யாணம் செய்து ஒரு குடும்பத்தில் போயிட்டு அவள் அமைஞ்சால் என்றால் அடுத்த நாள் அந்த குடும்பம் வந்து இல்லாமல் போயிடும். ஏன்னா பல சிக்கல் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. ஏன்டா ஜாதகங்கள் பார்க்கும் பொழுது பொருத்தங்கள் பார்க்கும் பொழுதுண்டா எல்லாம் பார்க்கும் ஜாதகம் பார்க்க வந்த மக்களுக்கு வந்து இதை வந்து தெளிவாக சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு, இப்படியான வாழ்க்கை தான் நீ வாழ போகிற, இந்த வாழ்க்கையினால் உனக்கு வந்து இப்படியான பல சிக்கல்கள் வரும். இதெல்லாம் வந்து நீ சரிவர பண்ணிட்டு செய்தால்தான் உனக்கு வந்து வாழ்க்கை நல்லபடியாக அமையும். ஏன்னா சில பேர் குடும்பத்தில் வந்து ஐயோ இந்த போன வீட்டு கூட கல்யாணம் கட்டி வந்து வாழ்க்கையே இல்லை குடும்பமே இல்லாமல் போயிடுச்சே என்று சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பல ஜாதகங்கள் நிறையவே இருக்குது. அதனால் வந்து ஜாதகத்தை சரியாக பார்த்துட்டு சரியாக நீங்கள் வாழ்க்கை நடத்தினா எந்த விதமான குறையும் இல்லாமல் வாழக்கூடிய வாய்ப்பு கிட்டும்.
சரி சுவாமி, நாங்கள் தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கூட எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். தபால் மூலமாக அனுப்பி வைக்க விரும்பினால் 18 கீழ் A சிவஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம், சேனாநாயக்க மாவட்ட பண்டார்வல என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதியும் அடிப்படை விவரங்களோடு எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் தொலைபேசி மூலமாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கான தொலைபேசி இலக்கத்தை இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 05722245591 அல்லது 05722245592 அல்லது 07732270005 என்ற தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ராகு வழிபாடு பற்றி, ஒரு சிறந்த பூஜை வழிபாடு பற்றி நாங்கள் உங்களுக்காக நாங்கள் காணொளி மூலமாக அதை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம் தான், ராகுவிற்கு மனித உடலும் அந்த மனித முகமும் தலையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேதுவிற்கு பாம்பின் முகமும் உடலும் காணப்படுது. அதாவது கடுமையான ஒரு தவத்தின் மூலமாக சிவபெருமாண்ட அருளால் தான் இவங்க இந்த நவக்கிரகத்தில் ஒரு இடம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய புராண கதைகளில் கூறுறாங்க சுவாமி. இதற்கு என்ன காரணம்? அதாவது இந்த வழிபாடு நாங்கள் இவ்வளோ நேரம் இந்த பூஜை வழிபாடு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பூஜை வழிபாடை பற்றி நிறைய தகவல் நாங்கள் பேசலாமா சுவாமி? அது பொதுவாகவே ராகு கேது நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னால், இப்போ பூஜையில் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த வீடியோவில் கூட, ராகு ஒரு புராணத்தில் என்னென்னா, சிவபுராணத்தில் சொல்லுது என்னென்னா, பிள்ளையார் போய் கட்டாயம் சிவனுக்கு பூஜை பண்ணும் பொழுது சிவண்ட உருவத்தில் நாகம் கர்வம் பிடிச்சாதா, பிள்ளையார் எனக்கு பூஜை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பெரிய கர்வம் பிடிச்சி இருந்துட்டு, அதை சிவன் பார்த்துட்டு சொல்லியிருக்காருன்னா அவருக்கு எல்லாமே விளங்குது. இப்போ நாகத்தை சொல்லியிருக்கார், பூஜையில் எந்த விதமான கஷ்டங்கள் வராமல் பூஜை முடிவு வரைக்கும் இருந்துட்டு பூஜை முடிஞ்ச பிறகு நாகத்துக்கு சொன்னார், என்னடா உன் கருவம் பிடிச்சதுனால, ஏண்டா பிள்ளையார் செய்த பூஜை எனக்காக, லிங்கத்துக்காக, ஆனால் அப்படின்னால நாகத்துக்காக கிடையாது. ஆனால் அப்படின்னா உன்னது கருவம் பிடிச்சதுனால நீ பூமியில் போய் மானிடனுடன் சேர்ந்து மானிடனுக்கு உனக்கு ஜென்ம விரோதமாகி நீ வாழணும் என்ற ரீதியில் அவருக்கு சாபம் விட்டு ஜெயிச்சு நிலத்துக்கு அனுப்பிட்டார். இது என்னடா நாங்கள்னால தெய்வங்கள் இல்லாமல் எந்த ஒரு ஜீவராசியும் வாழ முடியாதுங்க. அந்த காலத்தில் ரொம்பவே நான் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறது நாகராஜா வாசுகின்றது மூலம் மீண்டும் சிவபெருமானை நாடி கேட்ட பொழுது தான் அது சிவன்ராத்திரி அமைஞ்சது. அதனால தான் ஏன்டா அமைஞ்ச பொழுது என்ன மீண்டும் நாகலோகத்தில் போய் நாகல தேவதைகளோடு அவர் போய் சிவனை அடிபணிஞ்சு வேதனைப்பட்டு எல்லாம் கேட்ட, ஐயோ எங்களை ஜெயிச்சு விட்டுடாதீங்க என்ற நாங்களும் வாழணும், எங்களுக்கு ஆத்மா உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்ட பிறகு என்று சொன்னால், அதாவது சிவன்ராத்திரிக்கு சிவபெருமான் நாகத்துக்கு ஒரு தொண்டா, அந்த சிவன்ராத்திரி காலையில் 6 மணிலேருந்து அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் நீ சுத்தமான தூய்மையான விரதம் இருந்து கடைபிடிச்சேன். அந்த சிவராத்திரி முடிஞ்ச காலத்தில் என்னை நீ பார். இதில் உங்கள் சாமமூர்த்தி நடந்து முடிஞ்சது என்று சொன்னால் உனக்கு ஆசீர்வாதம் கிட்டி மீண்டும் என் தோளில் சாயக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிட்டும் என்று சொல்லி, அந்த நேரத்தில் அதே போல் அதுகள் செய்த பொழுது இந்த சிவன்ராத்திரியில் தான் சாம விமோசனம் கிடைச்ச நாள் நாகத்துக்கு மகாசிவராத்திரி நாள். இந்த சிவராத்திரியில் தான் நாகத்துக்கு என்ன நாகம் அன்றைக்கு தான் நாகத்தின் கர்வமும் குறைஞ்ச நாளாகவும் அன்றைய அமைது. இதே போல் தான் ராகுகேது மாறும் பொழுது பூஜை என்ன ராகுகேது மாறும் பொழுது என்னென்னா, நாம் ஒரு 6 அடி உயரத்தில் ஒரு நாகம் செய்து கட்டாயம் அதை சிவன்ட பாதத்தில் நம்ம வைக்கணும். சிவந்த பாதத்தில் வைக்கும் பொழுது என்னென்னா, அதில் என்னென்னா கர்வம் அடங்கி அது அக்னி பூஜையில் சங்கமாகும். அக்னி பூஜையில் சங்கமம் ஆகும் பொழுது எத்தனை பக்தர்கள் இருக்காரோ அத்தனை பேருக்கு அந்த ராகுண்ட ஆசீர்வாதம் கிட்டும். ராகு ஆசீர்வாதம்னா ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் என்று சொல்லியிருக்கு இல்லையா, அந்த சர்ப்பதோஷம் மாங்கலி தோஷம் இது ரெண்டுமே உண்டாயிடும். அது சர்ப்பதோஷம் நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு மால்க அமையோ, குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் நல்லதாக அமையும். இப்போ புத்திர பாக்கியம் அமையுது அப்படின்னு சொல்ல அவர்களுக்கு சில வேளை கனவுல நாகம் வரக்கூடிய வாய்ப்பு அவர்கள் சங்கமமாகும் பொழுது அந்த மாதிரி ஒரு காட்சி காட்டும். இதை நாகத்தின் ஆசீர்வாதம் கிட்டுச்சுன்னு சொன்னால் புத்திர பாக்கியம் வருது என்று சொல்லி ஒரு உதாரணமும் இருக்குது. இதே போல் ராகுகேதத்தின் மூலம் மிகப்பெரிய பலனை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் எந்த ஒரு கிரகமும் தீமை கிடையாது. என்னென்னா நாங்கள் எப்படி நடக்கிறோமோ அதுபோல தான் அந்த கிரகத்தின் ஆசீர்வாதமும் நமக்கு கிட்டும். சரி சுவாமி, இப்போ நாங்கள் தோஷ நிவர்த்திகளுக்காக இந்த பூஜையில் நிறைய பேர் கலந்து கொண்டிருக்காங்க. இது தொடர்ந்து என்ன மாதிரியான தோஷங்கள் இந்த பூஜையோடு நமக்கு எல்லாமே நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்? பொதுவாக ராகுகேதுன்றது நவக்கிரகங்கள் எடுத்துட்டா, ராகுகேதில் 9 கிரகங்கள் இருக்குது. அந்த 9 கிரகத்திலே பிரதானம் நின்று நாங்கள் பார்க்கும்போது ராகத்தில் ஒரு மானிட ஜீவனுக்கு நம்ம முதல்ல கிரகங்கள் 2 கிரகத்தின் பலன் தான் மிக முக்கியம் அமையும். ஒன்று என்னன்னா சனீஸ்வர தோஷம், மற்றது அந்த குரு தோஷம் என்று. அப்போ இந்த குரு
தோஷம் மட்டும்தான், செவ்வாய் தோஷம் குற்றம் கூட குரு பலம் நல்லா இருந்துச்சுனாலும் செவ்வாய் தோஷம் கூட அந்த பெரிய ஜாதகத்தில் வந்து பாதிக்காது. அதனால் குருன்ற அதிகாரம் நல்லாவே இருக்குது என்று சொன்னால் எல்லா வகையிலுமே அவருக்கு வந்து நல்லது கிட்டும். ஏனென்றால் எல்லாம் எடுக்கிற கர்மங்கள், தொழில குல புத்திர பாக்கியம், குடும்பங்கள், அந்யோன்யம், எதை எடுத்தாலும் எது எடுத்தாலும் நல்லது அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு ஜாதகத்தில் வந்து குரு பலம் நல்லா அமைஞ்சின்றால், ஒரு குரு பலம் என்னென்ன கிரகத்திலே பெரிய கிரகம் குரு கிரகம் தான். அதனால் அந்த குரு பார்வை பட்டாலே எல்லா அம்சங்களும் அமையும். ஒருத்தருக்கு வந்து கூடாத ஜாதகம்னு சொல்லுவோம், அந்த கூடாத ஜாதகத்தில் ஐயோ நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சு நிறைய இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்கள் வந்து குரு பார்வை பட்டால் அனைத்து பிரச்சனையிலேருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்போ வந்து பெண்களுக்கு வந்து நிறையவே கனவு இருக்கணும், எனக்கு ஒரு நல்ல கணவன் அமையணும், என்ற ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், எந்த விதமான குறை இல்லாமல் நான் அந்யோன்யமாக சந்தோஷம் வாழ்வேன்னு சொல்லி நிறைய பெரிய கனவு வச்சுட்டு வாழ்வாங்க இல்லையா. அந்த மாதிரி என்ன அந்த ஜாதகத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து குரு பலம் பார்வை நல்லதாக அமைஞ்சிட்டு சொன்னால் மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கணவன் அமைவான். வந்து எந்த விதமான குறை இல்லாமல் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பிரதானம் வந்து மங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் கட்டாயம் இருக்குது. அந்த செவ்வாய் தோஷங்கள் வந்து கட்டாயம் இந்த செவ்வாய் குற்றம்னு சொல்லுவாங்க. செட்டம் வந்து செவ்வாய் இதிலே வந்து அதிர்ஷ்டகரமான செவ்வாய் என்று சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாமே அமைஞ்சிட்டு சொன்னால் அந்த வாழ்க்கை ஜாதகருக்கு வந்து ஜாதகம் வந்து நன்மையான எந்த விதமான குறை இல்லாமல் வாழக்கூடிய வாய்ப்பு கிட்டும். ஜாதகத்தில் என்ன குருக்கிற பார்வை நிறையவே பெற்றுச்சுன்னா, ஏன்னா குரு பார்வை வந்து நல்லா அமைஞ்சின்னு சொன்னால் வாழ்க்கையில் வந்து எந்த குறையும் இல்லாமலுக்கு பார்க்குறோம், அடுத்தவன் பார்த்து புதுமைப்படுறல வாழ்க்கை அமைஞ்சிட்டு சொல்லுவாங்களே, இதுதான் அந்த குரு பார்வை பெற்றால். நிச்சயமா சுவாமி, நாங்கள் தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னாடி உங்களுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படி பற்றி நிறைய தகவல் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுகிறது. அதற்கான ஒரு வாய்ப்பு தான் இது. உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். தபால் மூலமாக அனுப்பி வைக்க விரும்பினால் சிவஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் 18 கீழ் A, சேனாநாயக்க மாவட்டம், பண்டாரவள என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் அல்லாமல் தொலைபேசி மூலமாக இணைய விரும்பினால் அதற்கான தொலைபேசி இலக்கத்தை இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 057-2224-591 அல்லது 057-2224-592 அல்லது 077-322-7005 என்ற தொலைபேசி இலக்கங்களினூடாக உங்களுடைய முன் அனுமதியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ராகு பூஜை பற்றி ஒரு காணொலியை தான் நாங்கள் உங்களுக்காக வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ நேரம் சுவாமி இந்த தோஷ நிவர்த்திகளை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். அதாவது இவ்வளோ நேரம் இந்த காணொலியில் வந்து எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய தோஷங்களை வந்து நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்வதற்காக அந்த ராகு வழிபாடு தொடர்ந்து வந்து அக்னி வழிபாடு அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த அக்னி வழிபாடு பற்றி கூறுங்கள் சுவாமி. அதாவது நின்றா இப்போ நம்ம ஒரு பூஜையில் இருக்கும் பொழுது நின்றால் ஒரு வஸ்திரம் வந்து ஒரு சாரியோ அல்லது வேஷ்டியோ நம்ம வந்து அக்னிக்கு நாங்கள் சங்கமம் செய்ய வேண்டும். அது வந்து புதுசு பட்டா தான் இருக்கணும். அதில் போய் என்னென்னா அந்த பட்டு வந்து நம்ம அக்னிக்கு சங்கமிக்கும் பொழுது அதை வந்து என்ன வர்ற மக்கள் என்னென்ன நினைவில் அவங்கள வந்து என்னென்ன நினைவில் நினைச்சுட்டு இருக்கிறாங்க. சில பேர் வந்து ஆலயத்துக்கு வந்து தெய்வ பக்தியோடு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்களே, பூஜை முடியும் தெய்வத்தை மகிமையோடு அந்த சொல்கிற பூஜையிலோடு பரிகாரங்களும் வாழ்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் ஆலயத்தில் வந்து இந்த சாரி நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இதில் இருக்கா அந்த வீட்டு பிரச்சனை பேசுகிறதுக்கேன்னு வந்து உட்காந்துருப்பாங்களே. அப்போ இவங்களுக்கு வந்து என்ன அந்த பூஜையின் போது தெய்வ சக்தி நடக்கும் பொழுதுட்டா அவர்கள் வந்து மைண்ட் வந்து மனதில் வந்து சிந்தனைகள் வந்து வேறு அமையும்னா அந்த வேறு அமையும் பொழுது தான் தெய்வம் கடவுள் பார்க்குறாரு. என்னென்னா இவங்க எல்லாருக்கும் வந்து இருக்கான கடவுளை கும்பிட தானே, இவனுக்கு பல பேரும் பல சிந்தனைகளை வாழ்கிறாங்களே அப்படிங்கிறதால இந்த எல்லாத்துக்கும் இந்த ஒரே சிந்தனையாக வரும் பொழுது தான் அந்த அக்னி பூஜைன்றது. அந்த அக்னிக்கு வந்து யாகத்துக்கு வந்து நாங்கள் வஸ்திர தானம் பண்ணி அந்த வஸ்திரத்தை வந்து நம்ம அக்னியில் சங்கமிக்கும் பொழுது நின்றா எல்லார் மனதில் நினைச்சு வந்து அதை வேண்டாத வரங்கள் இது அனைத்துமே வந்து ஒரே வரமாக கேட்டு ஒரே ஆசீர்வாதமாக கிடைக்கும். கேட்டு அக்னி மூலம் வந்து ஏன்னா அக்னி யாக குண்டத்தில் போடும் வஸ்திரத்தின் மூலம் எல்லாருமே ஒரே சிந்தனையில் கும்பிடக்கூடிய சக்தி அது இந்த நேரம் தான் கிட்டும். ஏன்னா அது வந்து அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சி மக்கள் எல்லாருமே நல்லபடியாக வாழக்கூடிய வாய்ப்பு அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இதில் இப்போ நீங்கள் வீடியோவில் கூட பார்க்கலன்னா பிரம்மாண்ட விலை மதிப்பக்கூடிய பட்டு வஸ்திரம் வந்து அந்த அக்னியில் நாங்கள் சங்கமிக்கிறதுக்கு போட்டப்பட்டுள்ளது. இது மூலம் என்னென்னா சிவண்ட ஆசீர்வாதம் கிட்டி வர்ற மக்கள் அனைவருக்குமே எந்த விதமான குறையும் இல்லாமலுக்கு இந்த ராகு மாற்றத்தின் மூலம் எதிர்காலமே எந்த விதமான குறையும் இல்லாமல் எல்லாம் வேண்டிய வரம் வேண்டியபடியே கிடக்க வேணும்னு சொல்லி நாங்கள் மிகப்பெரிய பிரார்த்தனை வந்து இந்த பூஜை நடைபெற்றது. இதனால் இலங்கையில் எல்லா இடத்துல இந்த மக்கள் வந்து இந்த பூஜையில் கலந்துட்டாங்க. அதாவது இந்த பூஜை நடந்தது அந்த கொரோனா காலத்துலேயும் அந்த மக்கள் வந்து எந்த கட்டுப்பாடு இல்லாத நடந்த பூஜை அது. அதனால் வந்து ரொம்ப சிறப்பான பூஜை. ஏன்னா இலங்கையில் எந்த இடத்துலையும் நடக்கலை, ஆனால் எங்களோட ஆலயத்தில் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு இந்த பூஜை. அனைத்து மக்களும் சேர்ந்து கலந்து வந்தவங்க வராதவங்க எல்லோருக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி வேண்டி மிக பிரார்த்தனை செய்யப்பட்டு தான் இந்த பூஜை ஆகப்பட்டது.
நிச்சயமா சுவாமி, இந்த பூஜை இந்த ராகு கேது இந்த ராகு வழிபாடை தொடர்ந்து வந்து இவ்வளவு நாள் வந்து தடைப்பட்ட நிறைய விடயங்கள் கூட இனிவரும் காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நடைபெறலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து 26ஆம் தேதி எதிர்வரும் 26ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த மகா பூஜையில் கூட எல்லோரும் வந்து கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ராகு வழிபாடில் தொடர்ந்து சுவாமி எங்களுடைய நான் முதலில் கூறிய வார்த்தை, இந்த தடைப்பட்ட விடயங்கள் வந்து நாங்கள் அடுத்து இனிதே ஆரம்பிக்கணும் அப்படின்னா எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் வந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம்? பொதுவாகவே இப்போது கடந்த கிரக சஞ்சாரப்படி இப்போ வந்து மார்ச் மாதம், இந்த மாதம் வந்து மார்ச் மாதம் முதல் அனைவருக்கும் எல்லோரும் நல்லா நடக்கும். ஏன்னா எல்லா வந்து அது ஒரு செடோ ஒன்று வந்து சம்பூர்ணம் ஒரு செடோ தோஷம் இல்லை, அதாவது பனி படர்ந்து விடுதலை ஆன மாதிரி. அந்த காலத்தில் இப்போ இந்த சரியாக ஒரு 1 இயர் காலம், ஒரு வருஷ காலத்தில் பட்ட கஷ்டங்கள் வந்து ஒரு பனி படர்ந்த காலம். அந்த பனி படர்ந்த காலத்தில் வந்து ஒருத்தர், அதாவது வந்து ஒரு கும்பகர்ணன் வந்து நித்திரை விட்டு எழுங்காலம்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த எழுந்த காலம் தானே சூரிய உதயம். அந்த சூரிய உதயம் காலம் வந்து நமக்கு வந்து இப்போ மார்ச் மாதம் ஆரம்பம். இந்த மார்ச் மாதத்தில் வந்து நம்ம வந்து பழையபடியே எல்லாமே நல்லபடியாக வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எதிர்பார்க்குறது நிறைய நல்லா நடக்கும். ஏன்னா இந்த வருஷம் வந்து 2021 வருஷம் 50க்கு 50 தான் நன்மையாக இருக்கக்கூடிய. அதனால் வந்து பூர்வீக காலத்தில் நான் பூர்வீக பலன் எடுத்துன்னு சொன்னோன்னா அந்த 50 காலத்தில் வந்து அநேகமாகவே நல்லதே நடக்குது. அதில் வந்து நல்லதே நடக்கும் பொழுது தான் எதிர்பார்க்குறது வந்து எல்லா காரியம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கனால நம் மனதில் வந்து நினைக்கிற கர்மங்கள் எல்லாமே வெற்றி அளிக்கும். அதனால் நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாமே இந்த ராகு இது மாற்றம் வந்து இப்போ நமக்கு வந்து சனீஸ்வர மாற்றம் கிட்டியது, ராகு இதுக்கு மாற்றம் கட்டியது. இப்போ வந்து மாசி மகத்தில் வந்து மிக விசேடமான சிறப்பான பூஜையை ஆரம்பிச்சுட்டுருக்கோம். தாயின் மனசு அம்மண்ட மனசு குளிர்றதுக்காக விசேட பூஜை ஒன்று ஆரம்பிச்சுட்டுருக்கோம், தயார் பண்ணியிருக்கோம். இந்த காலத்தில் வந்து அனைத்து மக்கள் வந்து கலந்து அவங்களோட ஆசீர்வாதம் கட்டி வேண்டிக்கிறலாம். அது மூலம் நின்றால் நீங்கள் வந்து எதிர்பார்க்குற எல்லா கர்மங்களும் வெற்றி அளிக்கும். ஏன்டா இப்போ கடந்த காலத்தில் வந்து எல்லா மனசில் வந்து ரொம்ப வேதனை இல்லையா, எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது. இது மூலம்டா இனி வர்ற காலத்தில் வந்து தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடு எந்த விதமான குறையும் இல்லாமல் வாழக்கூடிய வாய்ப்பு நிறையவே கிட்டும் இந்த காலம், இந்த மார்ச்சுக்கு பிறகு. நிச்சயமாக சுவாமி, குறிப்பாக வந்து இந்த கன்னி பெண்கள் வந்து கூடுதளவு வந்து இந்த பூஜைகள் வந்து கலந்து கொள்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து அவங்களுடைய திருமணம் வந்து சரிவர நடைபெறணும் அப்படின்றது வந்து ஒரு ஆசையிலே வந்து நிறைய பேர் வந்து இந்த பூஜையில் வந்து கலந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கன்னி பெண்கள் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய அளவு கூட இந்த நைவேத்தியம் செய்கிறதுல வந்து ஈடுபாடு இருப்பாங்க சுவாமி. அந்த ராகு கேது வழிபாட்டில் வந்து இப்போ அதை தொடர்ந்து வந்து நாங்கள் அந்த பூஜைகளை செய்தால் எங்களுக்கு வந்து அந்த கன்னி பெண்களுடைய பரிகாரம் வந்து நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்குமா? பொதுவாக எல்லா கோயில்கள்லேயும் எல்லா குருக்கள் மாதிரி சில பிள்ளைகள் செய்கிறது ஒன்று, நான் ஜோதிடர்னு சொல்லலாம், குருக்கள்னு சொல்லலாம். அதாவது இந்த வெளியில் கோயில் குருக்கள் செய்து வைக்கும் பலகாரம் பூஜை பொருள் தான் ஆண்டவனை ஏற்றுக்கொள்ளப்படும். என்னன்னா வெளியில் எந்த ஒரு பலகாரங்கள் எந்த பொருள் செய்து கொண்டு சுவாமிக்கு படைத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. காரணம் என்னென்னா கோயில் இப்போ நாம் வந்து நான் கோயிலுக்கு போகும் பொழுது ஒரு கால் வெளியிலையும் ஒரு கால் இன்னொரு கால் உள்ளதையும் வச்சு தான் நம்ம போக வேண்டிய, நடுப்படியில் கால் வைக்கவே கூடாது இல்லையா. அந்த காலத்தில் என்னென்னா நாம் செய்த இங்கேருந்து கொண்டு போய் ஏன் 2 கால் வைக்கணும்னா ஒரு கால் வந்து நம்ம வெளியில் நிற்கும் பொழுது நம்ம கர்ம வினை வெளியிலே இருந்து புனிதம் கிட்ட வேண்டும் சொல்லி தான் உள்ளுக்கு போவோம். அப்படி இருந்து நீங்கள் வந்து வெளியிலேருந்து எந்த பலகாரங்களும் எந்த பிரசாதங்கள் செய்து கொண்டு கடவுளுக்கு படைக்கணும்னா அது ஏற்றுக்கொள்ளவே படாது. ஏன்னா அது வீம்புக்கு செய்கிறதாக இருக்கும். ஆனால் அப்படின்னால உங்களுக்கு வந்துண்டா ஆலயத்துக்குள்ள போயிட்டு பூஜை பொருட்கள் புஷ்பங்கள் போட்டு பழங்கள் வச்சு எந்த காரியங்கள் எந்த பூஜை செய்தாலும் அது சிறப்பாக உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த விதமான நைவேத்தியங்கள் நீங்கள் செய்து கொண்டு கடவுளுக்கு படைக்கணுன்றதை இதோடு விட்டுடலாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பூக்கள் பூஜை பொருட்கள் பழங்கள் வச்சு எந்தளவு பூஜை வழிபாடுகள் செய்கிறீங்களோ அதளவு சிறப்பான பலன் எதிர்பார்க்கறது உங்களுக்கு கிட்டும். ஆனால் அப்படின்னா பிழையான வழிநடத்தல் பிழையானதுகள் வந்து நீங்கள் கட்டாயம் விட்டுடணும். ஏன்னா அவங்களுக்கு எது மனசுக்கு சரி என்று படுதோ அதை நீங்கள் கட்டாயம் செய்யலாம். ஏன்னா வெளியிலேருந்து கட்டாயம் பிரசாதங்கள் செய்து கொண்டு ஆலய சுவாமிக்கு படைக்கிறது வந்து இது இன்றையோட விட்டுடலாம். ஏன்னா அது வந்து ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளவே படாது. கடவுளுக்கும் அப்படி படைக்கணும்னு சொல்லி வழிமுறைகளையும் சொல்லலை. நிச்சயமா சுவாமி, இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த பரிகார நிவர்த்தியை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அந்த தருணத்தில் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். தபால் மூலமாக அனுப்பி வைக்க விரும்பினால் சிவஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் 18 கீழே சேனாநாயக்க மாவட்ட பண்டாரவளை என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதியை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் அல்லாமல் தொலைபேசி மூலமாக உங்களுடைய முன் அனுமதியை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கான தொலைபேசி இலக்கத்தை இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 05722445591 அல்லது 05722245592 அல்லது 077322705 என்ற தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் ராகு வழிபாடு பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு காணொலி உங்களுக்காக வந்து நாங்கள் அறிய தருகின்றோம். அதாவது இன்றைய நிகழ்ச்சியில் வந்து முக்கியமாக ராகு வழிபாடு பற்றிய முழுமையான விளக்கத்தை இன்றும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்ட கலாநிதி சர்மா சுவாமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி சுவாமி. நன்றி.
மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு பொன்னான நாளாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.